ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ஆஃபீஸ்க்கு போகிற மதருக்காகவும் எங்கேயாவது கோயிலுக்கு போகிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தைக்கு இந்த செர்லாக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் இருந்தால் போதுங்க, 1 மினிட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். என்ன போல் வீட்டிலே இருக்கிற மதராக இருந்தாலுமே சில சமயம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைக்கு என்னடா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலான்னு யோசிப்போம். இனிமேல் யோசனையே வேண்டாங்க. இந்த பவுடரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக 1 நிமிஷத்துலேயே குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் வாங்கும்போது நல்லா குவாலிட்டியான அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த பவுடர் பண்ணும்போது நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. அதனால் நல்லா குவாலிட்டியான அவல், கருப்பு எதுவும் இல்லாத மாதிரியான சுத்தமான அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக கிறிஸ்பியாக வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப கிறிஸ்பியாக தான் இருக்கும், அதனால் ஒரு 2 நிமிஷம் வறுத்தாவே போதுங்க. பொட்டுக்கடலையுமே நம்ம அவல் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 6 போல் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பாதாமும் நம்ம பிளேட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அவலையும் பொட்டுக்கடலையும் நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் சலிக்கணுன்னாலும் சலிச்சுக்கலாம். நான் சலிக்கலைங்க, அப்படியே ஒரு கண்ணாடி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே கண்ணாடி ஜார்லேயோ அல்லது சில்வர் பாத்திரத்துலேயோ ஸ்டோர் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கில் பேபி ஃபுட்ஸை ஸ்டோர் பண்ணாதீங்க. நான் ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பவுடர் வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக நான் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுடரை ஆட் பண்ணுங்கள். இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப கட்டி தட்டி வந்துருச்சு. அது குழந்தையால் சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா பவுடர் ஆட் பண்ணாதான் நல்லா ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும். இப்போ இந்த அவல் கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணுறதுனாலும் ஃபீட் பண்ணலாம், இல்லை கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு சுவைக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஃபீட் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக இதே கஞ்சியை ஹெல்த்தியான முறையில் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். செவ்வாழைப்பழத்தில் பாதி பழம் எடுத்திருக்கேன். ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட நல்லா அரைச்சி கொடுக்கலாங்க. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. இப்போ அந்த ஃபுட்டில் நான் கலக்கிக்கிறேன். குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம செர்லாக்கில் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சூடு இருக்கும்போது இந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணிங்கன்னா வெது வெதுப்பாக ஆயிரும். இதனால் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாழைப்பழத்தில் அந்தளவுக்கு சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். இது வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தை நல்லா ஒல்லியாக இருக்காங்க, வெயிட் ஆகணும்னா அடிக்கடி செவ்வாழைப்பழமும் வாழைப்பழத்தில் எந்த பழம்னாலும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கறனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இதுவுமே நம்ம ட்ராவல் டைம்லையும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆஃபீஸ் போகிற மதருமே ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம்.
அடுத்ததாக இதே ஃபுட்டை இன்னும் ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு அரை டீஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நட்ஸ் பவுடரை 8 மாதம் மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு நட் அலர்ஜி இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தாங்க கொடுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்றது பற்றியும் எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றது பற்றியும் நட்ஸ் பவுடரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றது பற்றியும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுட்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெயிட் கெய்னிங் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒர்க்குக்கு போகிற அம்மாக்கள் வீட்லேயே ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லி நினைப்பீங்க. இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவலில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குங்க. இரும்பு சத்து, மூளை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விட்டமின்ஸும் இருக்குங்க. குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் பல் வளர்ச்சிக்கும் தேவையான கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் 1 மினிட் ப்ரிப்பரேஷன் தான். இதை நீங்கள் சண்டேஸ் வீட்டில் இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுமே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா ஃப்ளாஸ்கில் தண்ணி இருந்தால் அழகாக மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஃபீட் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற மம்மிஸ்க்குமே சில சமயம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி 1 மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவல் வெயில் காலத்துக்கு ஒரு சிறந்த உணவு. இது உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் டைமில் ஒரு சிறந்த உணவாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்களோ அல்லது உங்களோட கருத்துக்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல் மம்மிஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.